ஸ்டோரிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய். ஃபஸ்ட்டு மாங்காவோட காம்பெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதிலேருந்து பால் வந்துகிட்டே இருக்கும். நல்லா பொறுமையாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்ச மாங்காவை இப்போ நம்ம ஒரு சுத்தமான தண்ணியில் க்ளீன் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் அழுக்கான உடனே வேறு தண்ணி மாற்றிட்டு திரும்பவும் நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வைங்க. எடுத்து வச்ச மாங்காவை இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுக்க போகிறோம். அப்போ தான் அதில் அந்த ஃபங்கஸ் பிடிக்காது. ஸோ சுத்தமாக டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீனாக வைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த க்ளீன் பண்ண மாங்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். மாங்காவை ஃபஸ்ட்டு பாதியாக வெட்டிட்டு உள்ளே இருக்க இந்த சீட்ஸ் இந்த மாதிரி எடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்ச இந்த மாங்காவை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மாங்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது அந்த ஒரு பீஸும் நம்ம கடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. நறுக்கிய துண்டெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இனிமேல் நம்ம இதில் மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுறோம். ஒரு 2 டீஸ்பூன் போதும். அடுத்து சில்லி பவுடர் ஒரு 4 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். காரத்துக்கு தேவையானவங்க வேணும்னா கொஞ்சம் கூடவோ குறைச்சிக்கோ செய்யலாம். இப்போ உப்பு ஒரு 3 ஸ்பூன் போதும். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் ஊற உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரும். இதை அப்படியே டாஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் சைடில் வச்சுருங்க. பாருங்கள், கொஞ்சம் ஊறிடுச்சு, தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம இதில் கடுகும் வெந்தயமும் எடுக்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3.5 ஸ்பூன் கடுகு எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுக்கிற கடுகு வெந்தயம் இதை தனித்தனியாக வெறும் வானலில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொறுன்னு பவுடர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கடுகை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதை நல்லா வெடிக்கணுங்க. நல்லா வெடிச்சிடுச்சு.
அடுத்து வெந்தயம் லேசாக நிறமாக வரைக்கும் வறுத்தா போதும். இதை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறின பிறகு பவுட்ரு பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தை மேலே தூவிட்டிங்கன்னா அந்த சூட்டுலே வந்து பெருங்காயத்தோட வாசனை நல்லா வரும். இதையும் சேர்த்து நம்ம பவுட்ராக்க போகிறோம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ அதை அந்த வெட்டின மாங்காய் ஊறுகாய் கூட நம்ம சேர்த்து கலந்துக்க போகிறோம். நல்லா கலந்துடுச்சுங்க. இப்போது நம்ம எண்ணெயை காய்ச்சி அந்த வெட்டி வச்ச மாங்காய் ஊறுகாயில் நம்ம ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் ஊற்றணும். நீங்கள் இதிலே வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே ஊற்றலாம். இல்லைன்னா மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட எண்ணெயை ஊற்றலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட பச்சை மிளகாயும் பூண்டும் நம்ம சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா பூண்டு மாங்காய் ஊறுகாய் கூட வந்து நல்ல காம்பினேஷன். டேஸ்ட்டையும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சாப் பண்ணியும் போடலாம், இல்லை மிளகாவை பேஸ்ட் பண்ணியும் போடலாம், இல்லை நீங்கள் முழுசாக கூட போடலாம். பூண்டும் அப்படி தாங்க, ஃபுல்லாகவும் போடலாம், இல்லை நீங்கள் பொடியாக நறுக்கியும் போடலாம். மிளகாவை சேர்த்துட்டு அடுத்தது பூண்டு சேர்க்க போகிறோம். இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுட்டு சூடு ஆறினதுமே ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுட்டு போகிறோம். இது வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நல்லா ஆறின பிறகு நீங்கள் அந்த கிளாஸ் கண்டெய்னர் மூடிட்டோ இல்லை பிங்கான் சாடியை மூடிட்டோ வச்சுடலாம். ஒரு 15-20 நாளுக்குள்ளே இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.